மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் பிரிஷாந்த் வேதநாயகம். ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஆண்களுக்கு என்னென்ன விதமான சைடு எஃபெக்ட்ஸ் அல்லது என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். போன முறை பார்த்தோம் பர்சனல் டிஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விடயத்தை பார்த்தோம். இந்த முறை இந்த பர்சனல் டிஸ்ட்ரெஸ், தன்னுடைய மன அழுத்தம், அவற்றுடன் சேர்த்து பார்ட்னர் டிஸ்ட்ரெஸ், அதாவது அவருடைய ஒரு பெண் மனைவி அல்லது ஒரு பெண் துணைவி, அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் அனைவருமே நவீன உலகத்தில் இருக்கின்றோம். எல்லா விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கூட பலதரப்பட்ட விடயங்களை தங்களுடைய கைத்தொலைபேசியின் மூலமாக அல்லது தங்களுடைய கணனிகள் மூலமாக, கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக அல்லது சோஷியல் மீடியா இணையதளங்கள் மூலமாக, சமூக இணையதளங்கள் மூலமாக பலதரப்பட்ட விடயங்களை எங்களுடைய மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதே போலத்தான் உங்களுக்கு தெரியும், இதை ஒரு காலத்திலே ஒன்றுமே தெரியாதவர்களாகத்தான் எங்களுடைய பெண்கள் இருந்தார்கள். அது எல்லா நாட்டுக்குமே பொருத்தமானது. எங்களுடைய இந்த 3ஆம் உலக நாடுகளில் அது மிகவும் பிரசித்தமான ஒன்றாக இருந்தது. ஒரு விடயமே அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் இருந்தது. இன்று இந்த நவீன உலகத்தினுடைய தொழில்நுட்ப துறைகள், அதாவது தொலைத்தொடர்புகள் எல்லாம் முன்னேறின காலத்தினாலே பலதரப்பட்ட விடயங்களை எங்களுடைய பெண்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான அதில் ஒன்று, எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே 2022ஆம் ஆண்டும் 2024ஆம் ஆண்டும் அந்த கூகுள் எனப்படுகின்ற இணையதளத்திலே போய் செக்ஸ் எனப்படுகின்ற இந்த வசனத்தை பதிவு செய்தவர்கள் இருக்கின்ற கூடுதலான அளவு இருக்கின்ற நாடு என்று சொன்னால் அது இலங்கை தான். அதிலே முதலிடம் பட்டிருக்கிறது. இதில் இருந்து நீங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால், மக்கள் பலதரப்பட்ட விடயங்களை படித்து அறிவதன் விட அவர்கள் இந்த இணையதளங்கள் அல்லது கம்ப்யூட்டர்ஸ் அல்லது ஸ்மார்ட் போன்ஸ் மூலமாக அவர்கள் அறிய கிடைக்கிறது, அதை அறிய விரும்புகிறார்கள். இதிலே கூடுதலாக பார்க்க போனால் பெண்கள் தான் இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் என்று, அதாவது பாலியல் உணர்வுகள் என்று பார்க்கின்ற போது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் கூடுதலான அளவு 10% கூடுதலான அளவு இருப்பதாக எங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் தெரிவிக்கின்றது. எனவே இது ஒரு பெண்ணினுடைய உடல் தொழில், அந்த பிசியாலஜி என்று தான் எங்களாலே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதிலே ஆண்களை விட பெண்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. உணர்வுகள் பெண்களுக்கு கூடுதலாக இருந்தாலும் இந்த பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதிலே முதலிடத்தில் வைப்பது பெண்கள். என்றாலும் கூட ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவர்கள் தங்களை அறியாமலேயே அவர்களை புதைத்து வைத்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் வெளியிலே வருவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, நான் இந்த சத்திர சிகிச்சை பிரிவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது சில நேரங்களில் இந்த ஆப்ரேட்டிங் தியேட்டரில் நாங்கள் எங்களுடைய நோயாளிகளுக்கு கெட்டமீன் அல்லது மயக்க மருந்தை கொடுப்போம். அந்த கெட்டமீன் மயக்க மருந்து கொடுத்த பிற்பாடு ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக தங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற விடயங்களை வெளியில் சொல்லுவார்கள். அந்த ஆழ்மனதில் உள்ள விடயங்கள் எல்லாம் சில நேரங்களில் பாலியல் சார்ந்த பேச்சுகளாகத்தான் இருக்கின்றது. அதாவது உள் மனதிலே அப்படியே புதைந்து கிடப்பதை இந்த மயக்க மருந்துகளை நாங்கள் பாவிக்கின்ற போது வெளியிலே வரக்கூடிய பல இடங்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய நேரடியாக. எனவே இதில் இருந்து உங்களுக்கு தெரியும், பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வெளியிலே காட்டாவிட்டாலும் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இந்த பாலியல் ரீதியாக உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இதை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே கூட நான் இந்தியாவில் இருந்து வருகின்ற ஒரு பிரபலியமான தொலைக்காட்சியிலே பிரபலியமான ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையினுடைய மிகவும் வயது கூடிய ஒரு வைத்தியன், அன்றைக்கு அவருக்கு 90 வயசு இருக்கும். அவர் இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு முறையும் அவர் பேசுவார். உண்மையாக அவர் மிகவும் அவருடைய அனுபவத்தை கேட்கின்ற போது நானும் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன். தொடர்ந்து எங்கே இருந்தாவது நாங்கள் அறிவை பெற வேண்டும் என்ற ரீதியிலே
அவருடைய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் சொல்லுவார் என்னென்றால், ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தாத ஒரு ஆண் இருப்பாராக இருந்தால் அவர்தான் நேரடியாக அவருடைய, அதாவது கடவுளை இறந்த பிற்பாடு அவர் கடைசி மட்டும் ஒரு சொர்க்கத்துக்கு போக மாட்டார், நரகத்துக்கு தான் போவார். அவரை மாறி ஒரு கெட்ட ஒரு ஆள், அதாவது அவரை மாறி ஒரு கூடாத ஒரு மனித பிறவி உலகத்திலேயே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுவார். இது சில நேரங்களிலே நாங்கள் நோயாளிகளுடன் வேலை செய்து பார்க்கின்ற போது, வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த அனுபவம் சரியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதல் பிரச்சனை உடையவர்கள், அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் தங்களுடைய பார்ட்னரையும் அவர்கள் என்னத்துக்கு உட்படுத்துகிறார்கள்? டிஸ்ட்ரெஸ், சரியான ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். எனவே நான் பல பேருடன், உங்களுக்கு தெரியும், நான் ஏறக்குறைய 37-8 வருடங்களாக இந்த மருத்துவ துறையிலே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பல்கலைக்கழக மருத்துவ பீட வாழ்க்கையுடன் சேர்த்து அவ்வாறு இருக்கின்ற போது, பெண்களை பார்க்கின்ற போது எந்த ஒரு பெண்ணும் மிகவும் சந்தோஷமாகவும் மற்றவர்களுடன் நல்லாக பழகியும் ஒரு குழப்பமும் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களிலே குழப்பமும் இல்லாமல் இருக்கிறாரா இருந்தால் அவருக்கு அவருடைய பாலியல் வாழ்க்கை மிகவும் உன்னதமான ஒரு நிலையிலே இருக்கிறது. இதை கொஞ்சம் நாங்கள் விரித்து சொல்லுவோமாக இருந்தால் அவருடைய கணவர் அவருக்கு பாலியல் ரீதியிலே மிகுந்த ஒரு திருப்தியை அளிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை விட்டு போன ஒரு பொண்ணு ஒரே பெரிய கஷ்டத்தில், டிப்ரெஸ்டில், மற்றவர்கள் சண்டை பிடிப்பது, வேலைத்தலங்கள் கத்துவது, அல்லது எங்களை பொறுத்தவரை நோயாளிகளுடன் பிரச்சனைப்படுவது, அப்படி இருக்குவாராக இருந்தால் அவருக்கு அவருடைய பாலியல் வாழ்க்கை சரியில்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். எனவே மிக முக்கியமாக ஒரு ஆணோ பொண்ணோ தன்னுடைய வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் கழிக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுதும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். வேலைத்திறங்களை மற்றாக்களை பேசுவது, அப்படி பல பிரச்சனைகளை அவர் மேற்கொள்ள வேண்டிய தேவை. அதன் காரணம் சில பேர் வேலையில் இருந்து அவர் நீக்கப்படக்கூடிய, செக் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன் மூலமாக, இது விந்து முந்துதல் மூலமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்டர்பர்சனல் ஆர் ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ரெஸ். தனக்குள்ளேயே, இன்டர்பர்சனல் என்றால் தனக்குள்ளேயே, அல்லது அவருடைய இன்டர்பர்சனல் ஆ ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், தனக்குள்ளே பெரிய ஒரு பிறழ்வை அவர் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனை கூடுதலாக வருவது யாருக்குன்னா ஈகோ, தான் பெரிய ஆள், தான் போய் தன்னுடைய மனைவிக்கு மண்டியிடுவதா. இப்படி பல பேர் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பெரிய உதய பதவிகளில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பரம்பரையை கொண்டவர்கள், பெரிய பெரிய சந்ததியை கொண்டவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் திருமணம் முடித்த பிற்பாடு அந்த உயர்வு எண்ணத்தில் இருக்கின்ற போது இந்த செக்ஷுவல் லைஃப் என்பது ஒரு திருப்திகரமான ஒன்றாக இருக்கவே முடியாது. இது முக்கியமானது. எனவே இந்த ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன் இருப்பதற்கு இன்டர்பர்சனல் ஆர் ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ரெஸ் என்பதும் ஒரு பிரச்சனை. தனக்குள்ளே அவர் முரண்டுபடுவார், தனக்குள்ளேயே பிரச்சனைப்படுவார், தன்னுடைய பெருமதியை அவர் அறியாமல் போய்விடுவார், நான் இருந்து என்ன என்பதை கூட அவர் யோசிச்சு பார்ப்பார். அதே நேரத்தில் மற்றவர்களான, நான் முதலிலே சொன்னது போல வேலைத்தளங்களிலேயோ அல்லது வீட்டில் இருக்கிற தன்னுடைய பெண் துணையுடனோ அல்லது மனைவியுடனோ இவ்வாறு பலதரப்பட்ட ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ரெஸுக்கும் அவர் உட்படுவார். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே பெல் சைன் அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். அனைவருக்கும் பொதுவான விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.